நெல்லை மாவட்டம் பனகுடி மேற்கு தொடர்ச்சி மலையில் சீமான் தலைமையில் நடைபெறவிருந்த மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ருக்மணி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ருக்மணி, அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட நாம் தமிழர் கட்சியினர் திட்டமிட்டிருக்கிறாங்களா? தலைவர் சீமான், ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வணக்கம். தமிழ்நாடு மேய்ச்சல் கூட்டமைப்பு சார்பில் பனகுடி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வன உரிமை சட்டம் 2006 படி அமைக்கப்பட்ட வன உரிமை கிராம சபை அறிவிப்பு பதாகை திறப்பு விழா மற்றும் மேய்ச்சல் காடுகளில் மாடுகள் மேய்ப்பதற்கு வனத்துறையினர் விதித்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில மாடு மேய்க்கும் போராட்டம் இன்றைக்கு நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இந்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் போராட்டத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று அந்த அமைப்பினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் அந்த அமைப்பை சேர்ந்த பல்வேறு தரப்பினரை நிர்வாகிகளையும் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்த விடாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல்லை போலீஸ் ஏடிஎஸ்பி முருகன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் ஆங்காங்கே வீடுகளில் சிறை வைக்கப்பட்ட சம்பவமும் நடந்து வருகிறது. அதனால் இந்த சூழ்நிலையில் சீமான் வருவாரா வரமாட்டாரா என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. நன்றி ருக்மணி, உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.